ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாட்ஸ் த ஃபிஷ் கீப்பர் சேனல். ரீசெண்டாக நான் க்ரீன் சாமராய் பீட்டா ப்ரீட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம்ன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் அது மேலே அடிச்சிங்கன்னா அதோட ஸ்கேல்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் க்ளோ ஆகும். ஜப்பானில் ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்க ஆர்மரை போட்டுக்கிட்டு கத்தியை வச்சு சண்டை போடுறவங்கள சமுராய்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸ் ஆர்மர் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சமுராய் பீட்டான்னு ஒரு பேர் வந்துச்சு. இந்த பர்டிகுலர் ப்ரீடிங்கில் நம்மளுக்கு 400 ஃப்ரைஸ் கிட்ட ஹேட்ச் ஆகிருந்தது. அதாவது 400 குட்டி கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருந்தது. பட் அந்த 400 குட்டியுமே என்னால் காப்பாற்ற முடியல. ஒரு சில குட்டிங்க தான் இப்போ பிஞ்சு இருக்குது. இந்த குட்டிங்கெல்லாம் சாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 3 பூச்சி வகை தான். இந்த பூச்சியை உங்கள் ஃப்ரைஸ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குட்டிங்களுக்கு நல்லது. அவ்வளோ குட்டியை காப்பாற்றலாம். அப்படி இல்லைனா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. இந்த இன்செக்ட் பார்த்திங்கன்னா லார்வா ஸ்டேஜில் இருக்குன்றதுனால ஃபிஷ்ஷோட குட்டியும் இதுவும் ஒரே சைஸில் இருக்கும். அதனால் இந்த இன்செக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டை ப்ரீடிங் டப்புக்குள்ளே போட்டது தான். இந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் மூலயமா ஒரு சில இன்செக்டோட முட்டையெல்லாம் ஒட்டிட்டு உள்ளே வந்துருச்சு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பூச்சி. இந்த பூச்சி என்ன பண்ணுச்சுன்னா ஸ்லோவாக இருக்க குட்டிங்களை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இது எந்த வகையான பூச்சின்னு என்னால் ஸ்டார்டிங்கில் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அது புழு மாதிரி நெளிஞ்சுது. நான் புழு மாதிரி நெளிகிறப்போ நான் என்ன யோசிச்சேன்னா கொசு தான் முட்டை போட்டிருக்கோமோ அப்படின்னு நினச்சி அது கொசு முட்டைன்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதோட பாடி ஸ்ட்ரக்சரே வந்து பூரா மாதிரி இருக்குது. என்னடா பூரா மாதிரி இருக்குது பாடி ஸ்ட்ரக்சரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூகுள் லென்ஸில் போட்டு தேடுறேன். அது அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசம்பிள் ஆகிற மாதிரியே இல்லை. அது சரி நானும் என்னென்னவோ தேடி பார்த்தேன். கடைசியில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சோட பேர் டைவிங் பீட்டில் லார்வே. இது தண்ணியில் குதிக்கிற பூச்சி ஒன்று இருக்கும் போல். அந்த பூச்சோட லார்வே தான் இது. நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி. அதோட டெய்ல் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 வால் இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த பூச்சி தான்ட்டு. இந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரைஸ் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரைஸை சாப்பிட்டே இந்த பூச்சி நல்லா வளரும். இந்த பூச்சி இந்த மாதிரியும் நீந்தும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 பூச்சி. அதில் வந்து ஒன்று காமனாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் கொசுவோட முட்டை, அதாவது மொஸ்கிட்டோ லார்வே. மொஸ்கிட்டோ லார்வே பார்த்திங்கன்னா குட்டியை ஈஸியாக சாப்பிட்ரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ப்ரீடிங் டப்போ இல்லை ப்ரீடிங் டேங்கோ கொசு வலையை வச்சு கவர் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் ஒரு 3 வீக்ஸ்க்கு. அடுத்த பூச்சி பார்த்திங்கன்னா சீட் ஷ்ரிம்ப். அதாவது அந்த டாட்டாக தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு, ஒரு டாட்டாக ஓடிட்டுருக்கும் பாருங்கள், அதை ஓடுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சீட் ஷ்ரிம்ப்புன்னு சொல்லுவாங்க. இமேஜும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சீட் ஷ்ரிம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தப்பே ஒரு பெரிய வேலை பார்த்தானுங்க. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். ஒரு மொஸ்கிட்டோ லார்வாவை கூட்டமாக சேர்ந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றானுங்க. இவனுங்க மொஸ்கிட்டோ லார்வாவே இப்படி சாப்பிட்றானுங்கன்னா குட்டியை எப்படி சாப்பிட்ருப்பானுங்க இவனுங்க. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அதுவும் பர்டிகுலர்லி இந்த டைப் ஆஃப் இன்செக்ட் பார்த்தீங்கன்னா சோலோவாக கூட ஹண்ட் பண்ண மாட்டுறானுங்க. மொத்தமாக கும்பலாக சேர்ந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றானுங்க. இவனுங்க எல்லாமே சேர்ந்து முக்கால்வாசி ஃப்ரைஸோட கதையை முடிச்சு விட்டானுங்க. சரி, ஃபைனலாக வந்து எவ்வளோ குட்டியாக தான் நீ காப்பாற்றிருக்கேன்னு கேட்டால் ஒரு 20 to 30 ஃப்ரைஸ் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. நான் செகண்ட் பண்ண மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீடிங்னால குட்டிங்க வந்து ப்ராப்பராக வந்து ஸ்விம் பண்ண முடியாமல் ஏரேஷன் சரியாக கிடைக்காம செத்து போயிடுச்சுங்க. நான் ஃபைனலாக பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி போராக மெயின்டைன் பண்ணது தான். ஃபீட் பண்ண எக்ஸஸ் ஃபுட்டு வந்து கீழே போய் தங்கி அமோனியா ஸ்பைக் ஆகி குட்டிங்களை போட்டு தள்ளிருச்சு. ஸோ குட்டிங்களுக்கு ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ. பீஸ்.